இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செஷன் 12. இதுல என்ன பார்க்க போறோம்னா நேற்று பார்த்து அந்த மாடிஃபை டேப்ல இருக்க கமெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்கிற கமெண்டும் நம்ம டக் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிற கமெண்ட் என்ன பார்த்தோன்னா நமக்கு ஒரு 6 கமெண்ட் 8 கமெண்ட் கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் எஸ்எல். எஸ்எல் என்னன்னா ஸ்பிளிட். ஓகேங்களா? ஸ்பிளிட்டுங்கிறது ஒண்ணுமே ஒரு டக்ட் இருக்கு. நீங்க எஸ்எல் கொடுத்துட்டு அந்த டக்டை ரெண்டா ஸ்பிளிட் பண்றீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டக்ட், இது ஒரு டக்ட். ரெண்டு ஒரே டக்டா இருந்து ரெண்டு டக்டா ஸ்பிளிட் ஆச்சு. இப்போ ஒரு ஒரே டக்டா இருக்கு. ஓகேங்களா? நான் அது எஸ்எல் கொடுத்து ரெண்டு டக்டா ஆக்குறேன். இது ரெண்டு டக்ட். ஓகேங்களா? இப்போ இது நடுவுல எப்படி ஸ்பிளிட் ஆகுனா ஒரு சின்ன எலமெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு யூனியன் எலமெண்ட் இருக்கா, இது வேண்டாம்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் கமெண்ட் டிஇ. ஓகேங்களா? இப்போ அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் கமெண்ட் டிஇ. இப்போ அடுத்த கமெண்ட் என்னன்னா ஸ்பிளிட் வித் கேப். நமக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட் டெலிட் பண்றதுக்கு போல நம்ம கிரியேட் டெலிட் ஸ்பிளிட் பண்ணும்போதே கேப்போட ஸ்பிளிட் பண்றது இது எஸ்ஜி. சாரி, இந்த கமெண்ட் வந்து மோஸ்டா ரெவிட் 24 வெர்ஷன் அதனால ஒரு கவுண்ட் 22ல சம்திங் எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் எரர் இருக்கு, அதனால வரல. நீங்க 24 லேட்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பிளிட் கேப் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தென் அடுத்த கமெண்ட் அரே கமெண்ட். இந்த அரே கமெண்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நீங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷனோ இல்லை நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா, நீங்க மெட்ரோவில் அந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா கிரில் மாதிரி வச்சிருப்பாங்க. 4 மீட்டருக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு கிரில்ல பிளேஸ் பண்ணிட்டு அடுத்த 40 கிரில்லுமே 4 மீட்டருக்கு ஒன்ஸ் கேப்ல தான் வைக்கணும்னா இந்த அரே கமெண்ட் யூஸ் ஆகும். எப்படின்னா, நான் ஏஆர் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஏஆர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு எத்தனை எலமெண்ட் வைக்கணுமோ அத்தனை அந்த எலமெண்ட்டுக்கான நம்பர் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 அடிக்கிறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸுங்கிறது நான் சொன்ன 4 மீட்டர் மென்ஷன் பண்றது. 4 மீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு கிரில் வச்சா 4 மீட்டர் ஒன்ஸ் அந்த காத்து ஃப்ளோ வெளியே வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் 34 இருக்கு. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டா செலக்ட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்டை பேஸ் பண்ணி அரே பண்ணலாம், லாஸ்ட் பாயிண்டை பேஸ் பண்ணி அரே பண்ணலாம். இப்போ நான் செகண்ட் பாயிண்ட் வச்சு பேஸ் பண்ணி பண்றேன். 34 கிளிக் கொடுத்துட்டேன். கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 40 இது வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் அரே கமெண்ட் யூஸ் பண்றது. தென் பின். பின் எதுக்குன்னா, ஒரு எலமெண்ட்டை நம்ம டிரா பண்ணிட்டோம், அதை ஆக்சிடென்டா மூவ் பண்ணிடக்கூடாதுன்னா பின் பண்ணுவோம். மோஸ்ட் நம்ம எதை பின் பண்ணுவோம்னா கிரிட்டை பின் பண்ணுவோம். ஏன் கிரிட்டை பின் பண்ணுவோம்னா, கிரிட்டுங்கிறது ஆர்க்கை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட்டர் பண்ணுது. இதோ நம்ம தப்பா மூவ் பண்ணிட்டோம்னா அது பின்னாடி இஷ்யூ ஆகும். ஸோ எப்பவுமே கிரிட்டை பின் பண்ணுவோம். ஸோ கிரிட்டை பின் பண்றதுக்கு ஒவ்வொரு கிரிட்டா செலக்ட் பண்ணி பின் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஒன்னை செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ண செலக்ட் பண்ற அர்த்தம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் இருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதே மாதிரி இருக்கிற எலமெண்ட் இந்த மாடல் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லா செலக்ட் பண்ணு. ஸோ அதை ரெண்டா பிரிக்கலாம். இந்த வியூல இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணு, மொத்த மாடலையும் செலக்ட் பண்ணுங்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வியூல இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்றேன். கொடுத்துட்டு நான் பின் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? பின் பண்ண எலமெண்ட் என்னால தொட முடியாது, நான் என்ன பண்ணாலும் செலக்ட் பண்ண முடியாது. இது அன்பின் பண்ணோம்னா இங்க இருக்கிற இந்த பின் இன்டர் சிம்பிளை எடுத்து விட்டுட்டாதான் நம்ம பின் பண்ண எலமெண்ட் தொட முடியும். நான் தொட்டுட்டேன். அதே மாதிரி செலக்ட் கொடுத்து விசிபிள் வியூ கொடுக்குறேன். எல்லா சேம் எலமெண்ட் அந்த சேம் எலமெண்ட் என்னெல்லாம் இருக்கோ அந்த வியூவில் எல்லாம் செலக்ட் ஆகுது. தென் அன்பின் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டக்ட் சிஸ்டம்ஸ். டக்ட் சிஸ்டம்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். டக்ட் வந்து சப்ளையர் டக்ட், ஃப்ரெஷர் டக்ட், ரிட்டர்னர் டக்ட், எக்ஸ்ட்ராக்டர் டக்ட், டாய்லெட் எக்ஸ்ட்ராக்ட் ஏர் டக்ட். இந்த மாதிரி 5-6 டைப்பா பிரிப்போம். 5-6 டைப்பை ஏன் பிரிக்கோம்னா, நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறப்போ ஒரு கலர் கோடு வச்சோ சிஸ்டம் வச்சோ கொடுத்தாதான் அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண நல்லா கரெக்டா இருக்கும். பிளான்ட்ல எக்ஸிகியூஷன் பண்ணும்போதும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டக்ட் சிஸ்டம் அப்படி கிரியேட் பண்ணணும்னா, உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல எங்கேயாவது ரைட் கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. டக்ட் சிஸ்டம் சர்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த டக்ட் சிஸ்டம் வந்துருச்சுங்களா? இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. என்லார்ஜ் பண்ணுங்க. இப்போ டிஃபால்ட்டா 3 சிஸ்டம் இருக்கும். இப்போ எப்போலாம் ஏசி சப்ளை கொடுக்க போற டக்டை நீங்க பண்ணணும்னா இந்த சப்ளையரை டூப்ளிகேட் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணி
டூப்ளிகேட் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி F2 அழுத்தினா ரீநேம் பண்ணலாம். நான் சப்ளையர் டாட்னு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ரிட்டர்ன் ஏர் டாட்டுக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் ஏரை டூப்ளிகேட் பண்ணுறேன். F2 ரிட்டர்ன் ஏர் டாட்டு then exactly the duct duplicate మరి F2 exhaust air duct. இப்போ ஃப்ரெஷ்ஷாக டக்ட்டுக்குமே நம்ம அதுவும் சப்ளை தான் கொடுப்போம், புதுசாக உள்ள கொடுக்க போகிறோம். ஸோ சப்ளையரை நான் டூப்ளிகேட் போடுறேன். அதே மாதிரி F2 ஃப்ரெஷ் டக்ட். ஓகே, இப்போ நம்ம ஏன் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம ஃபியூச்சரில் அனடோஷன் கொடுக்குறப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சிஸ்டம் கிரியேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறோம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி டைப் ப்ராப்பர்ட்டி போனாலும் ஓகே. இதில் கிராஃபிக் ஓவர்ரைட்ஸ்ன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அந்த டட்டுக்கான கலர் நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஐ மீன் சிஸ்டத்துக்கு என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜியான் கொடுக்குறேன், ப்ளூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ வந்து சப்ளையரை கொடுத்துருக்கேன். தென் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரிட்டனுக்கு வந்து நான் வேறு ஏதாவது கலர் கொடுக்குறேன். மெஜெண்டா ஆல்ரெடி மெஜெண்டா இருக்குது. ஸோ நான் மெஜெண்டா கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி எடிட் போகிறேன். ஓகே, எல்லாம் கொடுக்குறேன். சாரி, க்ரீன் கொடுக்குறேன். மோஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷர் க்ரீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே, தென் எக்ஸாஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நான் ரெட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் டக்ட் வரைகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த டக்ட் என்ன சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ராஜெக்ட் சாரி ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பெருசாக பார்க்கல. ஸோ இனிமேல் தான் ப்ராப்பர்ட்டியோட ஒர்க் எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த டக்ட் என்ன சிஸ்டத்தில் இருக்குன்னா சப்ளையில் இருக்குது. இதை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மாத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸாஸ்டாக இருக்கு மாத்துறேன், கலர் மாறுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் டக்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து நம்ம பிளானில் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெச்ஓஎஸ் ஃபைல நிறைய டக்ட் டைப் இருக்குது. அது என்னெல்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ளையர் டக்ட், ரிட்டர்ன் ஏர் டக்ட், ஸ்மோக் எக்ஸாஸ்ட் டக்ட், ஃப்ரெஷ் ஏர் டக்ட், மேக்கப் ஏர் டக்ட், டாய்லெட் எக்ஸாஸ்டர் டக்ட், கிச்சன் டக்ட். சாரி, கிச்சன் ஏர் டக்ட் அது சம்திங் நேம் மாறிக்கலாம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் டக்ட் இருக்கு. இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டூப்ளிகேட் பண்ணி சிஸ்டம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா அந்த மாடிஃபை கமெண்ட்ல பேலன்ஸ் இந்த அந்த கொஞ்சம் கமெண்ட்ஸையும் டக்ட் சிஸ்டம் அப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் இது வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல்ல ஏர்டெமில் பற்றி நான் கிளாஸ் எதுவுமே சொல்லி தரல. ஸோ ஜஸ்ட் ஏர்டெமில் பற்றி ஒரு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இதை நம்ம வீட்டில் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட் பழைய வீடியோ சொன்ன மாதிரி தான், எப்போவுமே நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொலாபரேட்டில் போய்க்கோங்க, இது பண்ணிக்கோங்க. இல்லைங்க சொல்லுங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.